राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम, जय जय राम। श्री राम जय राम, जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। அழகான ஒரு நாள் இன்று. கைவல்ய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி சந்த் ஞானேஸ்வர் மகாராஜ் மாவுலியினுடைய பால்கி பல்லக்கு ஆலந்தியிலிருந்து பண்டரிபுரத்திற்கு கிளம்பியாச்சு. ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இன்று. நேற்று சந்த் துகாராம் மகாராஜரோடது, இன்னைக்கு சந்த் ஞானேஸ்வர் மகாராஜ் மாவுலியோடது. ஞானேஸ்வர் மகாராஜ் மாவுலி மேல நம்ம இவருக்கு அவ்வளவு பிரீத்தி உண்டு, சமர்த்த ராமதாசருக்கு. அந்த சமர்த்த ராமதாசருடைய ஜாம்ப் பைடன் இதெல்லாம் பக்கத்துல தானே. அந்த பைடன்ல தான் ஆபே காவ், அங்கதான் சமர்த்த ராமதாசர் அவ்வளவு அழகா சந்த் ஞானேஸ்வரர் அவதாரம் பண்ண அந்த இடத்துல உட்காந்து தியானம் எல்லாம் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறமா பைடன்ல தான் ஒரு எருமைய நம்ம ஞானேஸ்வரர் வேதம் ஜபிக்க வச்சார். இதெல்லாமே பைடன் தான். அதனால அந்த இடத்துலலாம் உட்காந்து நிறைய தியானம் பண்ணியிருக்கார் நம்ம சமர்த்த ராமதாசர். அதனால ஞானேஸ்வர் அப்படின்னாலே ஒரு தனி பிரியம். அது வாழ்க்கை சம்பிரதாயத்துல மாவுலி அப்படின்ற அந்த போஸ்ட் என்னைக்குமே நம்ம ஞானேஸ்வர் மகாராஜ்க்கு தான். ஞானேஸ்வர், தியானேஸ்வர், மாவுலி, கைவல்ய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி, இதெல்லாம் அவருக்கான அழகான பெயர்கள். இந்த சமர்த்த ராமதாசருடைய சரித்திரத்துல ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை ஒரு சிஷ்யர் கேட்கிறார், ரொம்ப அக்கறையோட ஸ்ரத்தையோட. அவர் கேட்கிற சமர்த்த ராமதாசர்கிட்ட, சுவாமி எனக்கு ஒரு 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 சந்தேகமோ இல்லாட்டி கவலையோ இல்லாட்டி ஒரு ஆதங்கம் இப்படி ஒண்ணு இருக்கு சுவாமி. சொன்னார் ராமதாசர். சொல்லுப்பா, என்ன விஷயம்? இல்ல, நிறைய மகாத்மாக்களுடைய கிரந்தங்கள்லாம் இருக்கு. இப்ப நீங்க எழுதின தாஸ்போதே இருக்கு, மனாசே ஸ்லோகா இருக்கு. சுவாமி, இதெல்லாம் என்னைக்குமே இதே புகழோட இருக்கும் இல்லையா? அவருக்கு அது ஒரு ஆதங்கம், எங்கேயாவது ஒரு காலப்போக்கில் இதெல்லாம் அப்படியே மறைஞ்சு போயிடுமோ அப்படின்னு ஒரு கவலை. சமர்த்த ராமதாசர் சிரிச்சார். நல்ல கேள்விப்பா. உனக்கு உன்னோட குருவினுடைய கிரந்தம் பத்திரமா ஜாகிரதையா அப்படியே இருக்கணும் ஆசை, அப்படிதானே? அவர் சொன்னார், எவ்வளவு அழகான கிரந்தம் இதெல்லாம், பின்னாடி வர தலைமுறைக்கு எவ்வளவு அழகான வழி காட்டும் அப்படின்னு சமர்த்த ராமதாசர் சிரிச்சார். சிரிச்சுட்டே சொன்னார், அப்பா உனக்கு ஞானேஸ்வரி தெரியுமா அப்படின்னார்.
ஞானேஸ்வரி பாவார்த்த ராமாயணம் எல்லாம் தெரியுமா? தெரியுமே சுவாமி. நம்ம மாவுலி ஞானேஸ்வரரோடது, அப்புறமா ஏக்நாத் மகாராஜரோட எழுதின பாகவதம் ராமாயணம் எல்லாம் இருக்கே. உங்களுக்கு தெரியுமா, நம்ம ஞானேஸ்வர் மகாராஜ் இருந்த காலத்துல இதெல்லாம் அவ்வளவு பிரபலமா இருந்தது. எல்லாரும் படிச்சுட்டு இருந்தா, எல்லாரும் அதை பத்தி பேசிட்டு இருந்தா, எல்லாரும் அதை பத்தி விசாரம் பண்ணிட்டு இருந்தா. இப்ப சுவாமி ஞானேஸ்வரர் காலத்துல அப்படி இருந்ததுன்னா, ஒரு காலத்துல பிராபல்யமா இருந்தது அப்படின்னால இன்னொரு காலத்துல அதையெல்லாம் யாருக்குமே தெரியாம போயிடுச்சு. ஞானேஸ்வரியா சுவாமி. அதுக்கப்புறமா நம்ம ஏக்நாத் மகாராஜ் வந்து, நீ ஞானேஸ்வரி வந்து எல்லாரும் மறந்து போயிட்டாளான்னு ஆச்சரியமா கேட்கிறாய். ஞானேஸ்வரியை விடு, நம்ம மாவுலி ஞானேஸ்வர் மகாராஜருடைய சமாதியே யாருக்கும் தெரியாம அப்படியே போயிடுச்சு. என்ன சுவாமி சொல்றேன்? ஆலந்தியில மாவுலியோட சமாதி தெரியாம போயிடுதா? ஆமாம்பா, யாருக்கும் தெரியல. திரும்பவும் நம்ம ஏக்நாத் மகாராஜுக்கு மாவுலி சொப்பனத்துல காட்சி கொடுத்து, அதன் பிறகு ஏக்நாத் மகாராஜ் ஆலந்தியில போய் தேடுன்னு தேடி யாருக்கும் தெரியாம கடைசியில திரும்பியும் தியானம் பண்ணி, அதன் பிறகு அவருக்கு தெரிஞ்சு இடத்த கண்டுபிடிச்சு அப்படி உள்ள போகிறதுன்னு தெரியாம, அதன் பிறகு அங்க உட்காந்து தியானம் பண்ண, அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கோவிலுடைய நந்தியினுடைய பக்கவாட்டுலதான் படிக்கட்டுகள் இருக்குன்னு மாவுலி சொல்ல, அதன் பிறகு உள்ள இறங்கினார், மாவுலிய தரிசனம் பண்ணார்ப்பா. அதன் பிறகு ஏக்நாத் மகாராஜ் தான் திரும்பவும் ஞானேஸ்வரிய லோகத்துல பிரகடனப்படுத்தினார். எங்கெங்கயோ இருந்த அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து தொகுத்து பிரகடனம் பண்ணார். அந்த பக்தருக்கு அவ்வளவு பிரமிப்பு ஒரு பக்கம், வருத்தம் ஒரு பக்கம். அது எப்படி காணாமல் எப்படி திருப்பி கிடைக்கும்? அப்ப மாவுலி தியானம் பண்ணிட்டு சமர்த்த ராமதாசர் சொன்னார், அப்பா, ஒவ்வொரு மகாத்மாக்களுடைய கிரந்தம் இருக்கு பாத்தியா, அது ஸ்வயம் அவர்களே தான். மகாத்மாக்கள் பூமியில வாழற காலம் அப்படின்றது அவளுடைய சரீரம் வாழற காலம். அவளுடைய கிரந்தங்கள் இன்னொரு காலகட்டத்தில் ஜனங்களை உத்தாரணம் பண்ணும். சில கிரந்தங்கள், சில விஷயங்கள் ஒரு காலகட்டத்தில் அப்படியே எல்லாருக்கும் மறைஞ்சு போயிடும், மறந்து போயிடும். திரும்பவும் எந்த காலகட்டத்தில் உலகத்துக்கு ரொம்ப அவசியமோ அந்த காலகட்டத்தில் எப்படி பகவான் அவதாரம் பண்றானோ அதுபோல இந்த கிரந்தங்கள் புன அவதாரம் பண்ணும், மீண்டும் அவதாரம் பண்ணும் அப்படின்னா. நமக்கு பெரிய பாக்கியம் பாருங்க. இன்னைக்கு மாவுலியோடைய பல்லக்கு இன்னைக்கு இந்த விஷயமா சொல்றதுக்கான பாக்கியத்தை கொடுத்திருக்க. அப்ப மாவுலிக்கும் சமர்த்த ராமதாசருக்கு எவ்வளவு நெருங்கின பந்தம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நம்ம ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தம் எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன். ஆழ்வார்கள் காலத்துக்கு அப்புறமா அது அப்படியே காணாமலே போயிடுது. சரியா, ஸ்ரீரங்கத்துல பகல் 10 உற்சவம், ராப்பத்து உற்சவம்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் திருமங்கை மன்னன் காலத்தோட நின்று போயிடுது. அப்புறமா இன்னொரு காலகட்டத்துல நாதமுனிகள் ஒரு 1010 ஒரு 10 பாசுரங்கள் கேட்க, அதை தேடிண்டு போய், அதன் பிறகு ஆழ்வார் பெயரி போய், அதன் பிறகு கண்ணினுள் சிறுத்தாம்பு கத்துண்டு அவன் நம்மாழ்வார் முன்னாடி ஜபிச்சு, அதன் பிறகு ஜோரா உலகத்துல இன்னைக்கு பிரகடனமாயிருக்கு. ராமானுஜர் காலத்துக்கு முன்னாடிலேருந்து கொஞ்சமா வந்து ராமானுஜர் நல்ல பிரகடனமாகி இன்னைக்கு திரும்புற பக்கம் எல்லாம் திவ்ய பிரபந்தம். நம்ம அன்னமையா கீர்த்தனை எடுத்துக்கோங்க, யாருக்குமே தெரியாம போயிடுது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு 5-6 பாட்டு
இந்த திருப்பதி கோவில்ல ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய சன்னதி உண்டு. நம்ம கோவிலுக்குள்ள இருக்க ஒரு ராமானுஜ சன்னதி, அங்க பக்கத்துல பார்த்தா சின்னதா ஒரு டோர் மாதிரி போட்டு ஒரு கல்லுல ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும். ஏதோ பண்ணும்போது அந்த இடத்துல கிடைச்சது அன்னமையாவுடைய பாட்டெல்லாம் காப்பர் பிளேட்ல எழுதி வச்சிருந்தா. அதை எடுத்து அதுக்கப்புறமா தான் ரிவைவ் ஆனார் நம்ம அன்னமையா. பாட்டுகள்லாம் கீர்த்தனம் எல்லாம் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். நிறைய தமிழ் விஷயங்கள்லாம் காணாம போயிடுத்து. ஊவே சுவாமிநாத ஐயர் தேடு 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 கண்டுபிடிச்சு திருப்பி ரிவைவ் பண்ணார். நிறைய விஷயங்கள் அப்படி ஆகும். ஆனா ஒரு காலத்துல மீண்டும் வெளியில் வரும். இது என்ன அர்த்தம்னா சிஷ்யனுக்கு ஒண்ணு புரிஞ்சுது. அப்ப நம்ம சமர்த்த ராமதாசர் எழுதின மனாச்சே ஸ்லோகா தாஸ்போதலாம் கூட ஒரு காலகட்டத்துல இப்படி காணாம போய் மீண்டும் தேவையான காலகட்டத்தில் பிரகடனமாகும். இன்னைக்கு அதான் ஒரு காலகட்டத்துல நல்லா பெருசா யாருக்கும் தெரியாது. ஆனா இன்னைக்கு மகாராஷ்டிரால மனாச்சே ஸ்லோகா எல்லாமே ரொம்ப பிராபல்யமா இருக்கு. அதனால எந்த ஒரு விஷயமே ஒவ்வொரு காலகட்டத்துல அதுக்கு மரியாதை குறையும், அதனுடைய பிராபல்யம் குறையும். மீண்டும் ஒரு காலகட்டத்தில் அது எழுச்சி பெறும். நிறைய கோவில்களை பார்க்கலாம். ஸ்ரீரங்கம் கோவில்லாம் காவிரி மணல்ல மூடி கடந்தது. ஆளே இல்லை, ஒண்ணுமே நடக்கல. மணல் காவேரி மணல்ல ஊரே மூடி கடந்தது. அதன் பிறகு ஒரு சோழ ராஜாவுக்கு ஒரு கிளி சொல்ல, அதன் பிறகு அவன் மணல்ல எல்லாம் எடுக்க அங்க உள்ளிருந்து கோவிலை பிரகடனப்படுத்தினார்கள். அதாவது அந்த காலத்து கதைன்னு சொல்லிடலாம். கர்நாடகால பஞ்சநாராயண கஷேத்திரத்துல ஒரு நாராயண கஷேத்திரம், ராமானுஜர் காலத்துல ரிவைவான கோவில்கள். தொண்டனூர் நம்பி நாராயணன், இந்த மாதிரி 5 நாராயண கஷேத்திரங்கள் ரொம்ப ஃபேமஸ் கர்நாடகா. என்ன கண்டுபிடிக்க பார்க்கலாம், ரொம்ப நாளாச்சு கேள்விக்கிட்டு. பஞ்ச நாராயண கஷேத்திரம் அதுல ஒண்ணு நான் சொல்லிட்டேன், தொண்டனூர் நம்பி நாராயணன் கோவில். அந்த மாதிரி 5 நாராயணன் கோவில்ல ஒரு நாராயணன் கோவில் மணல் மூடி கடந்தது. கொஞ்சம் பல வருஷங்களுக்கு முன்னாடிதான் ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி அவ தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணுவாள். அவ தேடி கண்டுபிடிச்சு அந்த மணல் வெறும் மணல் மேடு அதுக்கு உள்ளுக்குள்ள இருந்த கோவிலை பிரதாரணம் பண்ணார்கள். இன்னைக்கு அந்த கோவில் நான் போயிருக்கேன், தரிசனம் பண்ணியிருக்கேன். பேர் எனக்கு தெரியும், கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள். ஒன்றும் அந்த திருமங்கை மன்னனுடைய தபஸ் பண்ண இடம் இருக்கு திருநீர்மலையில, ஆழ்வார் மலைன்னு பேர். நான் திருநீர்மலைக்கு போகும்போது வரும்போதெல்லாம் கோவில் போனது பேருக்கிற வழி அந்த இடம். அப்புறமா ஒரு பக்தர் சொல்லி அப்புறம் நான் ஒரு நாள் அங்கே போய் பார்த்தேன். அப்புறம் அவர் சொல்ல, முன்னாடிலாம் அவரோட சின்ன வயசுலலாம் திருமங்கை மன்னனுடைய திருநக்ஷத்திரம் இந்த கார்த்திகை கிருத்திகாம்போது அந்த இடத்துல விளக்கெல்லாம் ஏற்றி வைப்பாங்க. திருமங்கை மன்னனுடைய திருவடி போல ஒரு பீடம் எல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த மலை கல்குவாரி ஆயிடுத்து, மலையெல்லாம் உடச்சுட்டே இருந்தா. அதுக்கப்புறம் திரும்பி அவ பலவிதமான சட்ட போராட்டங்கள் பண்ணி அந்த இடத்த மீட்டி இப்ப திருப்பி திருமங்கை மன்னனுடைய ஒரு சந்நிதி அங்க கட்டி வச்சிருக்கா. நிறைய உண்டு, நிறைய உண்டு. நிறைய இடங்கள்ல நீங்க பார்த்தாங்கன்னா பழைய கோவில்கள் எல்லாம் ஆக்கிரமிச்சு அவ வீடு வாசல் கடை சர்ச்சு மசூதி என்னமெல்லாம் பண்ணி வச்சிருக்கா. ஒவ்வொன்றா ரிவைவ் பண்ணிட்டு இருக்கோம். இதோ அயோத்தியால பார்க்கலையா, நிறைய இடங்கள் ஒவ்வொன்றா ரிவைவ் ஆகும் ஒவ்வொரு காலகட்டத்தில். சமர்த்த ராமதாசர் அப்படி ஒரு விஷயத்த சொன்னார். அதாவது எவ்வளவு தைரியம் இருக்கும் பாருங்க அவருக்கு.
ஆமாம்பா, எப்படி ஞானேஸ்வரி ஒரு காலத்துல காணாம போச்சு அந்த மாதிரி என் கிரந்தங்கள் ஒரு காலத்துல இல்லாம போகும், திரும்பியும் பிரகடனமாகும் அப்படின்னு சொல்ற தைரியம். ஏன்னா யதார்த்தத்தை உள்ளபடி உணர்ந்தவர், அதனாலே பகவானுடைய லீலையை அறிந்தவர், அதனாலே இவ்வளவு அழகா இவ்வளவு தைரியமா இவ்வளவு துல்லியமா சொன்னார். அந்த சிஷ்யருக்கு ஒரு பெரிய சமாதானம், மற்றவாளுக்கு அது பெரிய பாடமா இருந்தது. எப்படியாவது என்னுடைய காப்பாற்றுறேன் இல்லை, இது இப்படிதான் காலப்போக்கில் எல்லாம் மறந்துதான் போவா, என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. அது ஒரு அழகு இல்லையா? இப்படி ஒரு விஷயத்தை ரொம்ப போல்டா பேசுற ஒரு தனித்தன்மை நம்ம சமர்த்த ராமதாசருக்கு உண்டு. அவருக்கு எப்பவுமே அடிச்சு தூள் கலப்புற தைரியம் தான். காட்டாற்று வெள்ளம் சொல்லுவா. நல்ல மழை கொட்டிட்டுன்னா சில நதிகள்லாம் அப்படியே வெள்ளம் கரபுரண்டு போய் அடிச்சுட்டு போகும், எதையும் விடாது. அது நிறைய மழை பெய்யறது, நிறைய வெள்ளம் வருதுன்னா கரையோர கிராமங்களுக்கெல்லாம் எச்சரிக்கை அனுப்புவோம், தயவுசெய்து வெளியில போயிடுங்க அப்படின்னு. அப்ப ஒரு தடவை சமர்த்த ராமதாசருடைய சில சிஷ்யாள்லாம், சில பேர் ரொம்ப சின்சியரா இருப்பா, நம்ம கல்யாண் சுவாமி மாதிரி, உத்தவ் மாதிரி, உத்தவ பாலன் மாதிரி, நம்ம வேணாபாயி, அக்காபாய், நிறைய பேர் உண்டு இல்லையா? they are most sincere towards சமர்த்த ராமதாசர். எப்பொழுதுமே எல்லா விதமான சிஷ்யாலும் இருப்பா. சிலதெல்லாம் ஆரம்பத்துல அப்படி இறுக்கி பிடிச்சுக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பிடிமானம் தளர்ந்து அப்படியே சும்மா அப்படி 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 சத்சங்கத்துக்கு வர மாதிரி வந்துட்டு போற மாதிரி போயிட்டு, நிறைய பேர் சத்சங்கத்துக்கு வருவோம் ஒம்பு பார்க்கறதுக்காக. சில பேர் சத்சங்கத்தில் ஒரு டச்சில் இருப்பா. எதுக்குன்னா புதுசா யாரா வந்திருக்காளா, அவ அப்படி இருக்கா, பழைய எல்லாம் அப்படி இருக்கா, சும்மா அப்படி அப்படி ஒரு பழக்கம் வேணும் இல்லையா அப்படின்னு அந்த மாதிரி. சில பேர் ரொம்ப சின்சியர், இந்த ரொம்ப சின்சியரா இருந்தா பல விஷயங்களை போட்டு வாங்கறதுக்குன்னு சில பேர் சத்சங்கத்தில் இருப்பா. நல்லா ஞாபகம், நீங்க சத்சங்கத்தில் இருக்க எல்லாரும் அப்படியே சத்திஷர்கள், அப்படி குருஜி சர்டிபிகேட் கொடுத்தா மட்டும் கற்பனைக்கு பயப்படாது. புரியுறதா? ஞாபகம் தான் சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னே புரிஞ்சுக்கோங்க, மனிதர்கள் தான். யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எதற்கு வேண்டுமானாலும் மாறுவார்கள், தடம் மாறுவார்கள், தடம் விலகுவார்கள், ஒதுங்கி போவார்கள், தூற்றுவார்கள், புறம் பேசுவார்கள். புறம் பேசுறதுன்னா நம்மளை பத்தி ஒம்பு பேசுறது, சசங்கத்தை பத்தி ஒம்பு பேசுறது, இல்லாதையும் பொல்லாதையும் சொல்றது, அது உண்டு. சில பேர் குரு எதிர்க்க மட்டும் வரும்போது மட்டும் அப்படி ஒரு சந்தையோடு நடிப்பார், அதுக்கப்புறம் காணாம போயிடுவார். நிறைய உண்டு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப காமனான ஒரு விஷயங்கள். இதெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, பட் தெரிஞ்சுக்கோங்க. சரி, நீங்க சத்சங்கத்துக்கு போனாலும் சரி, கோவிலுக்கு போனாலும் சரி, உங்க வழியை பார்த்துன்னு போயிட்டே இருக்கும். அதெல்லாம் நல்லா பேசுங்க. ஆனா எல்லாத்தையும் அவ கேட்கறோம், எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை இல்லை. புரியுறதா? சில பேர் சொல்றேன், போட்டு வாங்கறதுக்குனே இருப்பா சத்சங்கத்துல, உங்ககிட்ட விஷயம் கறக்கிறதுக்காக. ஏன்னா குரு கிட்ட சில விஷயம், நிறைய விஷயம் கறக்க முடியாது இல்லை, அதனால உங்க மூலமா, அதனால குரு உங்ககிட்டயே பாதி விஷயம் நான் சொல்ல மாட்டேன், அங்கங்க சொல்லிட்டு விட்டுறாரு. அப்படின்னா உங்களுடைய அழகான வெகுளித்தனம் என்கின்ற பைத்தியக்காரத்தனம் நன்றாக தெரிவதனாலே குரு எப்பொழுதுமே ஒரு நிதானத்துலதான் இருப்பேன். எனக்கிட்ட சொல்லவே மாட்டேங்கன்னா, ஆமா சொல்ல மாட்டேன், ஓட்ட வாங்கிட்டு வச்சு போய் சொல்லிட்டு என்ன பண்றது, உள்ள இருக்க விளையாட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருந்தா வரலாம். விஷயத்தை சொல்லாம இருக்கிறது தானே உத்தமம். சமர்த்த ராமதாசர் எப்பொழுதுமே யாரா புதுசா சிஷ்யெல்லாம் வராங்கன்னா அங்க ஒரு உபதேசம், அந்த ஸ்ரத்தையெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். உபதேசம் பண்ணுவார், எப்படி இருக்கணும் எல்லாம் சொல்லுவார். ஆனா அவகிட்ட ரொம்ப சாதாரணமா அப்படி உத்தவ் கிட்டயோ கல்யாண் சுவாமி கிட்டயோ
விஷயங்களை சொல்ற மாதிரி பழகிற மாதிரி அவகிட்ட ஒரு விஷயத்தை ஒப்படைக்கிற மாதிரிலாம் ஒப்படைக்க மாட்டார். நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஒரு ரீசெக் பண்ணிட்டே இருப்பா. பண்ணிட்டு தான் இருக்கணும். இந்த சிபிஐல ஆள் இருப்பா. சிபிஐ அதுக்கப்புறமா வந்து இந்த பெரிய பெரிய இன்ஃபர்மேஷன் நம்மளோட அரசாங்கத்திலேயே முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய பொறுப்புகள்ல சில பேர்லாம் இருப்பா. சயின்டிஸ்ட் அந்த மாதிரிலாம் இருப்பா. நாட்டினுடைய உளவுத்துறையில இருப்பா. ஸ்பை அதெல்லாம் அவளெல்லாம் செக் பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்துட்டே இருப்பா. மாத்தி மாத்தி அவளை செக் பண்றதுக்கு ஆள் இருப்பா. ஏன்னா அது ஒரு தர்மம். ஏன்னா இந்த மாதிரி பெரிய பதவிகள்ல இருக்கக்கூடியவா, முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கவளெல்லாம் அப்பப்ப கவனிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா அவளை நல்ல பேசிடுவார்கள். பொம்பளைய காட்டி மயக்குவா, பணத்தை காட்டி மயக்குவா, இல்லாட்டி அவளுக்கு ஏதான ஹையர் பொசிஷன் தரேன்னு சொல்லி மயக்குவா. நிறைய உண்டு. சில பேரை பிளாக்மெயில் பண்ணுவா. இப்ப சில இடங்கள்லாம் இந்த ஜட்ஜோடைய குடும்பத்தெல்லாம் கடத்திட்டு போயிட்டு தனக்கு ஏற்ற மாதிரி சாதகமான தீர்ப்புகள் வாங்குவார்கள். நீங்க சினிமாலாம் பார்த்து அதெல்லாம் நடக்கும். பெரிய பெரிய ராஜாங்க ரகசியங்கள்லாம் ஹனி ட்ராப்னே ஒன்று சொல்லுவா. ஹனி ட்ராப். ஹனினா தேன், ட்ராப்னா வலை. வலை விரிக்கிறது. முக்கியமா அழகான பெண்களை கொண்டு வலை விரிச்சு தேசத்தினுடைய பாதுகாப்பு ரகசியங்கள் எல்லாம் தெரிந்து கொள்றது, அடுத்த மூவ்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, அதை வச்சு தேசத்துல ஒரு பெரிய பிரச்சனைகள் உருவாக்குறது நிறைய உண்டு. இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல இந்த ஹனி ட்ராப் வந்து பயங்கரமா இருக்கும். நிகாவெல்லாம் வெளில வரும்போது தான் தெரியாது, யாருக்கும் தெரியவே தெரியாது. அதனால ஏன் நடக்கும் வெள்ளை சொல்லவே மாட்டார்கள் இந்த ஹனி ட்ராப். எப்பொழுதுமே இந்த ஒரு செக் வச்சுட்டே இருப்பா. கவர்மெண்ட் அதிகாரிகள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பா இந்த லஞ்ச ஒழிப்பு துறையில. ஏன்னா லஞ்சத்தை கொடுத்து எப்படியாவது காரியம் சாதிப்பா. எங்கேயாவது மாற்றலாம் அப்படின்னு செக் பண்ணிட்டே இருப்பா. எப்படி இந்திரன் வந்து தவம் பண்றவர்களை வந்து பெண்களை காட்டி பரிசு பொருட்களை காட்டி அவரோட தவத்தை கெடுப்பானோ, அது எல்லாமே உலகத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏதோ ஒரு மூலையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய சாதாரணமான நிகழ்வு. அது நம்மள பக்கத்துல நடக்கும்பொழுது, நமக்கு வேண்டிய நடக்கும்பொழுது நமக்கு புரியும். இப்பெல்லாம் இந்த பேங்க் ஸ்கேம் எல்லாம் நடக்கும்ல, திடீர்னு ஃபோன் பண்ணுவா, இந்த மாதிரி உங்க ஐடி அப்டேட் பண்றோம், பின் நம்பர் சொல்லுங்க, கார்டு நம்பரை சொல்லுங்க, ஓடிபி வரும் சொல்லுங்கன்னு சொல்லி வயசானவாள் நிஜமாவே பேங்க்ல இருந்தா பேசுறான்னு சொல்லிட்டு ஓடிபி சொல்லி பணம் எல்லாம் தப்புன்னு போயிடும். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரிலாம் நிறைய உண்டு வச்சுக்கோங்க. ஸோ சில பேர் வந்து அப்படியே வருவா சத்சங்கத்துக்கு, உபதேசம்லாம் வாங்கிப்பா, ரொம்ப சின்சியரெல்லாம் இருக்க மாட்டா. இது எப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சில குழந்தைகள்லாம் வந்து ஏதோ ஒரு இன்ஜினியரிங்கோ இல்லாட்டி மெடிக்கலோ ஏதோ ஒன்று சேரணும்னு காத்துன்னு இருக்கும். அதுக்கு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும். அதுக்கு ரிசல்ட் வந்திருக்காது, வர லேட் ஆகாரமாக இருக்கும். சரி ஒரு சேஃப் சைடுன்னு சொல்லிட்டு ஏதான ஒரு குரூப்ல போய் சேர்ந்துருவா. ஸ்கூல்ல பெரிய சின்சியர் இருக்காது, சும்மா போவா, அந்த குரூப்ல உட்காந்து அந்த கிளாஸ்ல உட்காருவா. சரி இந்த ரிசல்ட் வர்றதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், ரிசல்ட் ஒழுங்கா வரலன்னா இதை சின்சியரா படிப்போம், நமக்கு அந்த இடம் கிடச்சிருச்சுன்னா இதை விட்டுட்டு ஓடணும். அதனால சும்மா அப்படி ஜாலியா அப்படி இருக்கிறது. எப்படி இவ்வளவு தைரியமா சொல்றீங்களா? நான் அப்படிதான் 10th முடிச்ச உடனே டிப்ளமோ சேர சொன்னார் என்னோட ஃப்ரெண்டோட அப்பா. நல்லா கிடைக்கும்ட்டா சரி ரைட்டு. 10th முடிச்சா 3 வருஷம் படிச்சாச்சுன்னா அப்புறம் வேலைக்கு போயிடலாம். ஸோ ஃபேமிலிக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால அந்த ரிசல்ட் எல்லாம் ஒன்றும் வரா மாதிரி தெரில, ஏதோ அது இழுத்துட்டு இருந்தா. ஸோ அப்பெல்லாம் நான் அதே ஸ்கூலில் தாம்பரத்துல தான் படிச்சேன். அதே ஸ்கூலில் காமர்ஸ் குரூப்பில் சேர்த்து விட்டா. பரவாயில்ல, ஒரு கொஞ்சம் ஃபீஸ் ஆனாலும் பரவாயில்ல, போனா பரவாயில்ல அப்படின்னு சேர்த்து விட்டான். எனக்கு டிப்ளமாவும் தெரியாது, காமர்ஸும் தெரியாது, ரைட்டா? ஆனால் மைண்டுக்குள்ள டிப்ளமா போயாச்சுன்னா 3 வருஷத்துல படிச்சிடலாம், வேலைக்கு போயிடலாம், குடும்பத்துக்கு உபயோகமா இருக்கும்,
அப்போ சீக்கிரம் படித்து முடிக்கணும், வேலைக்கு போகணும், அவ்வளோதான். அது நல்ல மார்க் வாங்கியிருக்கேன், உனக்கு ஈஸியாக கிடைக்கலாம், வேற மிஸ் பேத்தி விட்டா நம்ம டிப்ளமோ அப்ளை பண்ணியாச்சு. டிப்ளமோ எல்லாம் என்னன்னு தெரியாது. காமர்ஸ் கிளாஸில் போய் சேர்ந்தாச்சு. மண்டை காய் காமர்ஸ் கிளாஸில் ஒன்றும் புரியல. கமாடிட்டின்றா, அதை விட கஷ்டம் எக்கனாமிக்ஸ், நமக்கு இன்னி வரைக்கும் புரியாத சப்ஜெக்ட். அவரை அந்த மாஸ்டரை பார்த்தாலே எனக்கு தூக்கம் வரும். ஃபர்ஸ்ட் பேஜ் உட்காந்து தூங்குவேன். அக்கௌண்ட்ஸு அது ஏதோ கொஞ்சம் ஜாலியாக இருந்த மாதிரி இருந்தது. சரி, அதெல்லாம் ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் டிப்ளமோ படிச்சு அப்பாடான்னு தப்பிச்சு ஓடிட்டேன். அங்கே போனால் ஐயோ காமர்ஸ்லேயே இருந்திருக்கலாமே லைஃப்பில். இது என்னடா அது வெல்டிங் ராடெல்லாம் கையில் கொடுக்குறாளே, ஷாக்கெல்லாம் அடிக்குதே, ஒரே ஃபேக்ட்ரிக்குள்ள மிஷின்லாம் வேலை செய்ய சொல்கிறாளேன்னு ஓடு வருத்தம். ஹை, ஆனால் எல்லாம் பார்த்து 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 பகவான் பல விதத்தில் அடித்து திமுத்தி கொண்டு வந்து கடைசியில் உபன்யாசத்தை கொண்டு வந்து விட்டு உங்களுக்கு எல்லாம் சத் விஷயங்கள் சொல்ல முடியாத அளவில் கொண்டு வந்து வச்சுட்டான். ஸோ அந்த மாதிரி ஒரு பிடிமானம் இல்லாத சிஷ்யர்கள் பல பேர் உண்டு. சில கம்பெனிலெல்லாம் பேப்பர் போட்டுருவா, 2 மாதத்தில் ரிலீவ் ஆகிடுவா, அடுத்த வேறு கம்பெனிக்கு வேலைக்கு போகணும்போது பேப்பர் போட்டாச்சு, அவ்வளோதான். இங்கே சொல்லியிருக்கா 2 மாதம் 1 மாதம் நோட்டீஸ் பீரியட்னு சொல்லுவாள். நோட்டீஸ் பீரியட் அப்படியே சாரிகா அப்படி வேலைக்கு போகணும். அவள் வந்து ஓகே, அவள் நமக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் கொடுக்கணும், அதுக்காக போயிட்டு வருவான். பெருசாக ஒன்றும் வேலை பண்ண மாட்டா, ஆனாலும் இப்படி சாரி கா மா பான்னு ஊட்டுவான். இந்த நோட்டீஸ் பீரியட்னு சொல்லுவாள். பெரிய சின்சியராக இல்லாமல் இந்த மாதிரி சில சிஷ்ய கூட்டங்கள் உண்டு. சின்சியரே இருக்காது. அது ஆடை இப்படியே வரும், சத்தங்கத்தில் உட்காரும், அப்படியே நமஸ்காரம் பண்ணுறது, கை கூப்புறது, அதெல்லாம் அமக்கலமாக பண்ணலாம். வெளி உலகத்தில் ஒருத்தர் கண்டுபிடிக்கும், குருவை ஏமாற்ற முடியாது இல்லை. அப்படியே பகுஸ்ரத்தையோடெல்லாம் அப்படின்னு நடிப்பான். கடைசியில் பார்த்தோம்னா எல்லாம் அங்கே உட்காந்து வம்பு, யார் வரா சத்சங்கத்துக்கு, ஆம்பளை யாரு பொம்பளை யாரு, யார்கிட்ட எப்படி பேசுறா, யார்கிட்ட குரு எப்படி நடந்துக்கிறா, குரு கிட்ட இவா எப்படி நடந்துக்கிறா, ஒரு சர்வே ஸ்பை பண்ணுவான். இன்னி வரைக்கும் நம்மளை பண்றது மாதிரி நிறைய பேர் இருக்கா, ஊரா இருக்கா. ஜாலியா இருக்கும் வச்சுக்கோங்க. சில வீடுகள்லாம் மருமகள்லாம் ரொம்ப சின்சியரா சத்சங்கத்துக்கு வருவா. ஸ்பை பண்றதுக்குன்னே மாமியார்கள்லாம் சத்சங்கத்துக்கு வருவா. சில இடங்கள்ல ரொம்ப அழகா சத்சங்கத்துக்கு வருவா. சில பேர் சத்சங்கத்தில் அப்படி பழக்கப்படுத்திடுவோம். குரு பார்த்தா சைக்கியமா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கற மாதிரி வச்சிருப்பான். அந்த சத்சங்கத்துக்கு வர்றது 4 பேர் ஸ்பை பண்றதுக்காக கண்டுக்கவே மாட்டார் குரு. நிறைய உண்டு, ஜாலியா இருக்கு வச்சுக்கோங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கே காமெடியா இருக்கும். அல்ல இவன் வந்து எப்படின்னா அவளோட விஷயங்கள் எதுவும் தெரியாத மாதிரி நடிப்பான், குருவுக்கே தெரியாத மாதிரி நடிச்சிருப்பான். குரு அதே மாதிரி தெரியாத மாதிரியே நடிச்சுட்டு போயிடுவார். தெரியும் குருன்றதுனாலதான் இல்ல, மனுஷாளுடைய நடவடிக்கை அனுபவங்கள்லயே கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. அவன் ஸ்பை பண்ண வந்திருக்காளா, ஸ்ரத்தையோட வந்திருக்காளா, நிறைய உண்டு வச்சுக்கோங்க. சில இடங்கள்ல அண்ணா தம்பிகள் அவ யாராவது இன்னொருத்தர் ஸ்பை பண்ண வருவா. சில குழந்தைகள்லாம் சத்சங்கத்துக்கு வருவாங்க, அப்பா அம்மா எல்லாம் ஸ்பை பண்ண வருவாங்க. என்ன சொல்றா பார்க்கணும், என் பசங்களுக்கு கெடுத்துறாளா பார்க்கணும். பதில் சொல்றதுனால வாட்ஸ்அப்லயும் சரி, நேரையா இருந்தாலும் சரி, போன்லயா இருந்தாலும் சரி, இப்படியே தான் பேச போறாங்க. ஒன்றும் மாற்றமே கிடையாது. நமக்கு ஸ்பை பண்றதுக்கு ஒரு ஆள் வருவா, பாட்டுக்கு வருவா. அவன் சில பேர் ஸ்பை பண்ண வந்து அப்புறம் அவ சின்சியர் ஆயிடுவா. சில ஆரம்பத்தில் சின்சியர் அப்புறம் அது ஸ்பை ஆகும். இதெல்லாம் உண்டு. ஸோ சமர்த்தராமதாசர் ஒருத்தர் அந்த ஒரு திருடமான தீர்மானமாக அவ வந்து ஒரு கிளாரிட்டி வர வரைக்கும் பெருசா அவகிட்ட ரொம்ப பழகிறது, ரொம்ப பேசுறதெல்லாம் வச்சுக்க மாட்டார். பொதுவா விஷயங்கள் சொல்லுவார், அந்த அந்த சின்சியரிட்டிலாம் இருக்கும். பட் அதுக்கு மேல அவகிட்ட ரொம்ப 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 இதுவாலாம் பழக மாட்டார். ஒரு ஜாகிரதை இருக்கும் அவர்கிட்ட. எஸ் அப்கோர்ஸ் நீங்களும் அந்த மாதிரி ஜாகிரதையா இருக்க பழகிக்கோங்க. எல்லார்கிட்டையும் ஓப்பன் மைண்டடா இருக்கப்படாது. ஆபீஸ்ல கலீக்ஸ் என்ன ஒன்னே தே ஆர் வெரி க்ளோஸ் டு மீ, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்குமே அவ சம்பளத்துக்காக அங்க வரா, உங்க சம்பளத்துக்காக நீங்க அங்க போற. கொஞ்ச வருஷங்கள் கழிஞ்ச பிறகுதான் நிஜமாவே மோஸ்ட் சின்சியர் ஃப்ரெண்டா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். புரியுறதா? அது நெய்பர்ஸா இருக்கட்டும், எய்த்த வீட்டுக்காராளா இருக்கட்டும்,
யாரா வேணா இருக்கட்டும், ஒரு 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 நிதானம் வேணும் உங்களுக்கு. இப்ப சில பேர்லாம் நினைச்சுப்பா, நம்ம இவர்கிட்ட வந்து உபதேசம் வாங்கிட்டு இருக்க வேண்டாமோ, வேற இடத்துல உபதேசம் வாங்கியிருக்கலாமோ, வாங்கிட்டா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு நினைப்பார். சமர்த்த ராமதாஸுக்கு தெரியும், அதான் தெரியாது, அவளுடைய சின்சியாரிட்டி, அவளுடைய ஸ்ரத்தை, நம்பிக்கை, வார்த்தை, பொய்த்தனம், நடிப்பு எல்லாமே ஈஸியா கண்டுபிடிக்கலாம் இல்லையா? இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, அவனுக்கு பெரிய கம்ப சூத்திரமான பார்க்க பார்க்க அனுபவத்திலே கண்டுபிடிக்க முடியாதான்னு. எத்தனை வருஷம் சமர்த்தராமதாஸ் எத்தனை ஊரெல்லாம் சுத்தி இருக்கார், எவ்வளவு மனுஷாவோட பழகி இருக்கார், பாஷை தெரியாத ஊரெல்லாம் போயிருக்கார். மனுஷால பார்த்தா கண்டுபிடிக்க முடியாதான்னு. அனுபவம் அனுபவம். அப்பா அவகிட்ட சொல்லுவாராம். என்ன சொல்லுவார்? அது நாளைக்கு சொல்லுவேன் நான், ஓகேவா? ராதே கிருஷ்ணா. வாழ்க்கை பாடத்தை நிறைய நான் சொல்லிட்டு இருக்கேன். சமர்த்த ராமதாசர் வாழ்க்கையை கொண்டு வாழ்க்கை பாடங்கள் புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் இதுக்கு நீங்க உங்க லைஃப் சந்தோஷமா வாழறதுக்கு. சத்சங்கத்தை கேட்கிற பல பேருடைய முகம் கூட எனக்கு தெரியாது. நிச்சயமா நீங்க ஏதோ ஒரு மூலையில நன்னா இருக்கணும். சமர்த்த ராமதாசருடைய வாழ்க்கை உங்க வாழ்க்கையை ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரணும். யூ ஷுட் பி ஹாப்பி ஃபார் எவர். அவ்வளவுதான். ராதே கிருஷ்ண. முகம் தெரிஞ்ச வாழ்க்கும் நேரடியா சொல்ல முடியாதல்ல, சத்சங்கத்தை சொல்லிட்டு இருக்கேன். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. जय बोलो कैवल्य साम्राज्य चक्रवर्ती संत ज्ञानेश्वर महाराज मावली की जय. राधे कृष्णा.